சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா, ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள், அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா, குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா, அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமா இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹா. மேஷ ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2026 பராபவ வருஷம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் மேஷராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவத்திலே சஞ்சாரத்தை செய்கிறார். இந்த 3ஆம் பாவங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பேரு, சகோதர ஸ்தானம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல செவ்வாய் பகவான் சொல்றாரு. கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய 12ஆம் வீட்டில இருக்கக்கூடிய 7.5 சனியை அவர் பார்க்கிறார். இதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றமாக இருக்கும். 7.5 சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறதுனால பல விஷயத்திலையும் உங்களுக்கு தடைகள் இருக்கும், சில இடத்துல தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இப்போ அந்த குருவினுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்கிறதுனால, சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால தாமதமாகக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் நடக்கும், கொஞ்சம் உடனடியான வெற்றியாகவும் உங்களுக்கு கைகூடக்கூடியதை நீங்க நேரடியாக பார்ப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய மத்தியிலே உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், அந்த புத்திரஸ்தானத்திலே புத்திரஸ்தானத்திற்கு 5ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். அதனால இந்த மாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது ஒரு அற்புதமான நல்ல விஷயமாக இருக்கும். 5ஆம் இடம் வலிமையானா தான் மனசு விருப்பப்பட்டு இருக்காங்க, அது காதல் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, அதை எப்படி நம்ம இதை ப்ரொபோசல் பண்ணி அதை ஒரு திருமண வாழ்க்கையாக மாற்றி நல்ல ஒரு சுபமான வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாசமாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரத்தை செய்கிறார். கூடுதலான நல்ல விஷயம் என்னன்னா 11லே இருக்கக்கூடியதான ராகு பகவானும் இதுக்கு ஒரு பலம் சேர்க்கும்படியாக உங்களுடைய மனோரதங்களை கைகூட்டி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்காரு. அதனால மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா யாரையா விரும்பிட்டு இருக்கீங்க, குடும்பத்துல சொல்லணும், இல்லை அவங்க கிட்ட உங்களுடைய காதல் விருப்பத்தை தெரிவித்து இதை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக லீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம், இந்த ஆவணி மாதத்தை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமாகவும் இருக்கும். உங்களுடைய மனசுப்படியான திருமண வாழ்க்கை அமைவதற்கும் ஒரு நல்ல சாதகமான ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் வருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்காரு. 4ஆம் பாவத்தில் இருந்து 12ஆம் வீட்டை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கிறார். இதனால உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகள் உண்டு. உங்களுடைய அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனாலும் உங்களுக்கு
தேக ஆரோக்கியம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக உடல் வியாதிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு, குடும்பத்தில் வைத்திய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா இது எல்லாமே மாறும். வைத்திய செலவுகள் எல்லாம் குறையும், உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏதாவது வியாதி இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, தேவையற்றபடியாக வைத்திய செலவுகள் ஆகிட்டு இருக்கு, வாரம் யாருக்காவது உங்களுக்கு இல்லைன்னாவே உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் குழந்தைங்களாம் உங்கள் துணைவருக்குனா பெரியவங்களுக்குன்னு வைத்திய செலவு ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எப்போதான் நாங்கள் ஆரோக்கியமா இருப்போம்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு ஆரோக்கியமான மாதமாக, ஒரு பெரிய திருப்பத்தை தரக்கூடிய அற்புத மாதமாக அமைகிறது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு உடைய இடத்துல 5ஆம் கூடியவன் ஆளுங்கிரகமாக இருக்கிறதுனாலையும் பல வகையிலும் இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றபடியினாலும் இந்த மாதிரியான நல்ல அமைப்பு வருது. குறிப்பாக இந்த மாதத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா ஷஷ்டியிலே பிறக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 5 செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 25, செப்டம்பர் 1, செப்டம்பர் 8, செப்டம்பர் 15 கிட்டத்தட்ட 5 செவ்வாய்க்கிழமை வருது. இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு உகந்த வேல்மாறலை பாராயணம் செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையாக கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூனலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும்,
அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகர் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய, அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும், முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமகா. சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலன் 2026 எப்படிங்கிறத தெளிவா பார்ப்போங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அமோக வளர்ச்சி கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. எதனால அப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு உண்டான ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஸ்வஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே 1ஆம் பாவத்திலே நின்று அமர்ந்து ஆட்சி பலம் பண்ணுகிறார். இதுவரை உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்ல உங்களை விட்டு தள்ளி போடுறாங்க கஷ்டமான காலத்துல, அது எல்லாமே மாறிடும். சூழ்நிலைகள் அப்படியே இப்ப மாறப்போகுது. பலரும் பலவிதமான வகையான நன்மைகளை உங்களுக்கு செய்ய போறாங்க. உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சவங்க கூட இப்ப செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அஸ்தமத்துல இருக்கக்கூடிய சனி காலம், அது எல்லாமே உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் அமருகிறார், ஆட்சி பலம் பண்ணுகிறார். அப்படிங்கிறதுனால எல்லாமே மாறுங்க. அற்புதமான பல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதுல மிக முக்கியமானது தொழில் சார்ந்த விஷயம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 2ஆம் பாவம் வலிமை அடைகிறது. முதல்ல அந்த இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. அடுத்தது அதுல புத பகவான் 2ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். அதுவும் உச்ச பலம் பெற்று, அந்த இடத்துல புதன் உச்சம், இந்த உச்ச பலம் பெற்று ஆட்சி பலம் செய்யக்கூடிய புத பகவான் ஆகட்டும், உங்களுடைய ராசிநாதன் ஆகட்டும், இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க. அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. இந்த பொருளாதார தடைக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க யாரெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு பொறாமை சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம்,
அல்லது வேறு ஏதாவது விஷயத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை தடுக்கிறவங்களாகவும் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. உங்களை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஆளாகிட்டாங்க. அதனால பல வகையிலும் உங்களுக்கு எதிரிகளினுடைய நிர்மூலம் உங்களுக்கு நன்மைகளை தரும். பலரும் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிங்க 12ல குரு இருந்தா எப்படி நல்லது சொல்றீங்க சுவாமி? அது ஒரு மறைவு ஸ்தானமாச்சான்னு நீங்க நினைக்காதீங்க. அது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அஷ்டமாதிபதி 12ஆம் பாவத்திலே மறைவது யோகம். அதனால இது விபரீத ராஜயோகம் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 30, 31 முறையா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வருது. இந்த சந்திராஷ்டம தினத்திலே பொருட்களினுடைய கையாளுதல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில போயிட்டு வரீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளி இடம் போறீங்க, ஊருக்கு போறீங்கன்னா உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. சந்திராஷ்டம தினத்துல பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதுக்குன்னு எல்லாரும் பஸ்ஸுக்கே ஏறக்கூடாது, எல்லாரும் லீவ் விட்டு வீட்டிலே உட்காருங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கால தேச வர்த்தமான சூழ்நிலையினாலே பலருக்கும் பலவிதமான செயல்கள் இன்று அத்தியாவசிய செயல்களாக மாறிவிட்டபடினாலே அந்த தினத்திலேருந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க கையாண்டு மற்ற விஷயங்களை பிறகு செய்வது நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நிச்சயமாக நீங்க விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் பெருமான் உட்கார்ந்த மகா சங்கடகர சதுர்த்தி. செப்டம்பர் 14 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. இதுலலாம் விநாயகர் பெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியா கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள்
அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பௌர்ணமி அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாள் ஆகட்டும், அதே மாதிரி சிவபெருமான் ஆகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகர் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமகா. ரிஷப ராசியாகியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார். இது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை தரப்போகுது. கூடுதலான பல நல்ல விஷயங்களையும் தரப்போகுது. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய மத்தியிலே ஆவணி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் பாவத்திலே செல்லுகிறார். அதனால இந்த ஆவணி மாதம் 15 தேதிக்கு மேல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். இது யாராருக்கு நல்லதுங்கிறதையும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, குருவினுடைய பார்வை உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கும் கிடைக்குது. அந்த ராசிநாதன் 5ல இருக்கார். 5, 7, 11 ஆகிய ஸ்தானங்கள் ஒரு குரு பலன் கிடைக்கிறது. அதனால ரொம்ப நாள திருமணமாகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். நாங்க 2 பேரும், அதாவது பெண் வீட்டும் மாப்பிள்ளை வீட்டும் பாக்குறீங்க,
அதில் வந்து 2 பேருக்கும் ஜாதகம் பொருந்தி இருக்கு, ஆனால் மனசு பொருந்தி போகலை. மனசு பொருந்தி 2 பேருக்கும் விருப்பமாக இருக்குது, ஃபோட்டோ பார்க்குறோம், நேரில் பார்த்தோம், நல்லா இருக்குது, எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் திருமணம் செய்யலான்னு ஜாதக பொருத்தம் பார்த்தா பொருத்தம் இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நாளைக்கு சொல்கிறோன்றாங்க, ஆனால் முடிவு சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லது வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நல்லா நெருங்கி வர்ற மாதிரி வந்து தட்டி போயிடுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ரிஷபராசிக்காரங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. சர்வ நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் உறுதி செய்யப்படும். எதனால் அப்படி சொல்றோம்னா, இந்த மாதத்திலே குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய 11ஆம் வீடு, 7ஆம் வீடு மட்டுமல்ல, உங்களுடைய 5ஆம் இடத்திலே ராசிநாதனுடைய ஒரு அமைப்பு அற்புதமான இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த மாதம்ங்கிறது 5, 7, 11 ஆகிய முக்கிய ஸ்தானங்கள் வலிமை பெறுகின்ற காரணத்தினால, வலுத்து இருக்கக்கூடிய காரணத்தினால திருமண வாழ்க்கை கைகூடும். அற்புதமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்சாப்புல திருமண வாழ்க்கை கைகூடும். ஒருவேளை நீங்க இப்படி நினைக்கலாம், நாங்க ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது சுவாமி, எங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா, திருமணம் ஆன தம்பதிகளுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். அதனால பல வகையிலும் குடும்பத்துல சந்தோஷம், மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது, ஏதாவது பொருளை போட்டு உடைக்கிறது, இல்லை ஏதாவது கலைபுரம் பண்றது, ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, 2 பேருக்கு மனஸ்தாபமா பேசிக்காம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சச்சரவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே மாறுங்க. மாறி நல்ல சுமூகமான உறவு முறைகள் கணவன் மனைவியிடையே ஏற்படும். அற்புதமான பல நல்ல விஷயங்கள் குடும்பத்திலே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல வகையான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். 5ஆம் இடம் வலிமை பெறக்கூடிய காரணம் அப்படிங்கிறதுனால கடன் சுமை வெகுவாக குறையும். ரொம்ப நாளா ஏதாவது கடன் வாங்கி இருக்கீங்க, அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு, அல்லது கொடுக்கறதெல்லாம் வட்டிக்கு தான் போகுது, அசல் எப்போதான் அடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், இப்படிலாம் நினைக்கக்கூடிய ஒரு கடனால அவஸ்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக நீ இருந்தீங்கன்னா இந்த மாதம் பொருளாதார உயர்வுகள் உண்டு. கடன் சுமைகளை வெகுவாக குறைப்பீங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க விநாயகர் பெருமானை நிச்சயமாக வழிபாடு செய்ய வேணும். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படி எல்லாமே வருது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமையாகட்டும், அதே மாதிரி செப்டம்பர் 14 2026 திங்கட்கிழமையாகட்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விநாயகர் பெருமானுக்கு உகந்த தினங்கள். அன்றைய தினம் விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க. முடிந்தவர்கள் விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில பெரிய சக்சஸ் உண்டாகும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியை வந்து வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17,
அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாள் ஆகட்டும், அதே மாதிரி சிவபெருமான் ஆகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகப் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹா. கன்னி ராசியாகிய உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க. இந்த ஆவணி மாதம் 2026 கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. பல வகையில நன்மைகள் இருந்தாலும் கூட ஒரு சில இதில் நீங்க கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்கு கண்டக சனி, அதுல வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய கண்டக சனி போகுது, அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கன்னிராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுடைய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, புத பகவான் உங்களோட ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே வலுத்து இருக்கிறார். அவர் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு ஆவணி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று உச்ச பலத்துடன் செயல்படுகிறார் உங்களுடைய ராசிநாதன். அதுதான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பல வகையான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது முன்பகுதியை விட பிற்பகுதியில. எதனால பிற்பகுதி அவ்வளோ நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே வலிமை பெற்று இருக்கிறார். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி பலம். 7ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு அற்புதமான இதுல பிளானட்டரி பொசிஷன்ல ரெட்டோகிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ரகதிக்கிலே செல்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. அது உங்களுக்கு கடன் சுமையை வெகுவாக குறைக்கும். தேவையற்ற பண செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வரும். பொருளாதாரத்திலே நல்ல உயர்வு நிலைகளை பெற்றுத்தரும். குடும்பத்திலே நல்ல பெயர், நல்ல மதிப்பு, நல்ல சூழ்நிலை, பலருக்கும் உங்களை பார்த்து ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல உண்டு. அதே மாதிரி முக்கியமாக கன்னிராசிக்காரங்க இந்த மாதத்துல தவிர்க்க வேண்டிய நாட்கள், அதாவது சுபகாரியத்தை துவங்குவதற்கு கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி போடுறது நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 31, செப்டம்பர் 1, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த தினங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினத்துல எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் அவ்வளோ பெரிய விஷயங்களை நம்மளால் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட நம்மளுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்யவே வேண்டும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான தினங்கள் தான் சொன்ன பாருங்க, அந்த சந்திராஷ்டம தினம் இருக்கு இல்லைங்களா, அதுல புதிய செயல்கள் துவங்குவதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, அதே மாதிரி புதிதாக அதாவது நம்ம செய்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அது செய்து வந்தீங்க. அப்படி செய்து வந்தீங்கன்னா குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், நல்ல அற்புதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படும். அடுத்தது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே செல்லுகிறார். முழு பலத்துடன் செல்கிறார். லாபஸ்தானத்திலே குரு முழுமையான பலத்துடன் செல்கிறார். அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரிய குடிக்கக்கூடிய, படியளக்கக்கூடிய பெரிய பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அதனால இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு. வீடு மாற்றம், இடம் மாற்றம் அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்திலே புதிய சொத்துக்கள் சேரக்கூடியது, புதிய வகையான வஸ்துக்களை வாங்குவது, கடன் சுமைகளை நிவர்த்தி செய்வது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. சிவாய நமகா. சிவாய நமகா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமகா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக இந்த சங்கடஹர சதுர்த்தியை
வருஷாந்தோறும் நீங்க விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகர் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம்.
சிவாய நமகா. மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிற பலன்களை பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமையிறது என்னன்னா, 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி குரு பகவான். இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் 2ஆம் பாவத்துல செல்றாரு. 10லே சனி பகவான் வக்ரகதியில செல்லுகிறார். அதனால இந்த மாசம் ஒரு அற்புதமான மாசம். குறிப்பாக தொழில் ஸ்தானம் வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். அதனால இந்த மிதுன ராசிக்காரங்க சம்பள அடிப்படையில வேலை செய்யறவங்க, மாத சம்பள அடிப்படை வேலை செய்யக்கூடியவங்க, ப்ரமோஷனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது சொந்தமா தொழில் செய்யறோம், அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ்ல சப் கான்ட்ராக்டா நாங்கள் எடுத்து செய்கிறோம், அல்லது ஒரு பகுதி நேர பிஸ்னஸ், எங்களுக்கு இந்த ஜாப்லாம் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரியான அமௌண்ட் கிடைக்கும், அப்படிலாம் ஒரு பேக்கேஜ் அடிப்படையில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம். பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாசத்துல. எதனால இவ்வளோ தூரம் சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதத்துல ரொம்ப சஞ்சாரத்தை நல்ல அற்புதமா இருக்கார். சூரிய பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புத பகவான் அடுத்து 2ஆம் பாவத்திற்கு சஞ்சாரத்தை மேற்கொள்றார். அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதுதான் பெரிய நல்லது. எப்போதுமே ராசிநாதன் உச்சம் அடைவது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துல உச்சமாகிறார்ங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ராசிநாதன் உச்சம் அடைவது ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி 9லே இருக்கக்கூடிய ராகு, ரொம்ப நாளா சாமியை கும்பிடணும், ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் இந்த பிரார்த்தனை செய்திருக்கீங்க, அந்த பிரார்த்தனை நேற்றி கடனை செய்து முடிக்காமல் கால விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பாக இந்த மாதத்துல நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய நேற்றி கடனை செய்து முடிப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க எதனால எவ்வளவு தூரம் அடிச்சு சொல்றோம்னா, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். அதனால செய்தொழில் சிறப்படையும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த மாதத்திலே குரு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்திலே இருக்கார். அதனால சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடைவீங்க. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 2ஆம் பாவத்திலே செல்வது சம்பள உயர்வு மட்டுமல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பேச்சிற்கு நல்ல மரியாதை ஏற்படும். ஒரு சமூகத்திலே உயரிய கௌரவங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே செல்வது கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய பிறந்த வீடு, அவங்களுடைய வீட்டிலேருந்து உங்களுக்கு அதாவது சொத்துக்கள் சேர்வதில் பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமே தீரும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை, அதிர்ஷ்டம், பேர், இன்ப அதிர்ச்சி இந்த மாதத்துல கண்டிப்பாக ஏற்படும். பெரிய சொத்துக்கள் வருவது, இல்லை அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தள்ளி போகுது, இல்லைன்னா அதுல ஏதோ ஒரு பட்டா சிட்டா அடங்கல், ஏதோ பேர் ரிஜிஸ்டர்ல பிரச்சனை இருக்கு, அல்லது ஏதோ ஒரு விஷயத்த அதை மாற்றணும், ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும், இந்த மாசம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்குங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வருது. புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது வீடு வாங்கணும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும், முக்கியமாக ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருக்கும், சொந்த வீடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு பாக்கியம் இந்த மாதம் அமையும். முக்கியமா இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டியது, பிரதோஷ தினத்துல சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன ஆகஸ்ட் 25 பிரதோஷம், அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ.